வாழ்க்கையில நம்ம மனநிறைவோட வாழணும். அதாவது எடுத்த உடனே மேலே போயிட முடியாது. மாடிக்கு ஏறணும்னா ஒவ்வொரு படிக்கட்டா ஏறி தான் ஏறணும், மேலே போகணும். சும்மா டக்குன்னு மேலே போனால் கீழே விழுந்துருவோம். வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சு தான் மேலே வர முடியும். அதனால ஐயோ நான் சாமி கும்பிட்றேன் எனக்கு இல்லையே, அப்படி செய்யறேனே, நான் இவ்வளோ பூஜை பண்ணுறேன் எனக்கு வரலையே அப்படிலாம் நினைக்காதீங்க. படிப்படியாக ஏறி போகும்போது நிரந்தரமாக நீங்கள் மேலே இருக்கலாம். நல்ல வாழ்க்கை அமையும். அதாவது எல்லா விதத்துலையும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அமையும். நான்லாம் ரொம்ப சிரமப்பட்டிருக்கேன். நாங்கள் எங்கள்கிட்ட கையிருப்போ இல்லை காரு பங்களா அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் மனநிறைவோடு இருக்கிறேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, பணமும் நகையும் மட்டும் சொத்து கிடையாதுங்க. நம்ம எப்படி வாழ்கிறோங்கிறது தான் மகத்துவம். அதாவது எனக்கு குழந்தைங்களெல்லாம் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்து பேரம்பேத்தியை பார்த்தாச்சு. அவங்க எல்லாருமே உழைச்சி நல்லா மேன்மைக்கு வர்றாங்க. எல்லாருமே கடின உழைப்பு, ராத்திரி பகலாக உழைக்கிறாங்க. ரெஸ்டே கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஓடுன்னு ஓடுறாங்க. பேசுறதுக்கு நேரம் இல்லை, சாப்பிட நேரம் இல்லை, அந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறாங்க. நேர்மையை உழைக்கும் போது பிள்ளைங்க நல்ல லெவலுக்கு வர்றாங்க. அதனால இதெல்லாம் எனக்கு பெரிய மகத்துவங்க. வேற என்னங்க வேணும்? நல்ல பிள்ளைங்க, வாழ்க்கை நல்ல வாழ்க்கை, இதுக்கு மேல என்ன வேணும் சொல்லுங்க? இதுதாங்க உண்மை, நிதர்சனமான உண்மை. திருப்தியா வாழ பழகுங்க. நான் திருப்தியா இருக்கிறேன். அதனால இதை எடுத்துக்கோங்க, கடைபிடிச்சுக்கோங்க. கண்டிப்பா நல்லா இருப்பீங்க.